இந்த கோராகு கண்டருட கவனிச்சவன் ஆரோன் செஞ்ச காரியத்தை. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த பலகைகளை உடைச்ச பிறகு, அந்த கற்பலகைகளை உடைச்ச பிறகு அவங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கூப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்ட இந்த லேவி கோத்திரத்துல ஒரு ஆள் கோராகு. அவன் கண் முன்னால ஆரோன் செஞ்ச காரியம் நின்றபடியா அது கர்த்தர் ஆரோனை அந்த ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாலும் இவன் நம்ம தயாராகல. சாதாரணமா ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க கணிப்பில் எடுக்கிறோம். இப்படி இருக்குது, இதை சாப்பிட்டா இது நல்லா இருக்கும், இது சாப்பிட்டா இப்படி இருக்குது, முள்ளு சாப்பிட்டா இது நல்லா இருக்கும் கணிப்பிடுற நாங்க இந்த காரியத்திலையும் எல்லாத்தையும் கணிப்பிடணும், அவதானமா கணிப்பிடணும். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு முன்னால எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கு, எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கு. அவன் இப்பேற்பட்ட ஊழியத்துக்கு எப்படி இவனுக்கு தகுதி இருக்குன்னு இவன் சொல்ற அளவுக்கு, கோராக தகுதி இருக்குது என்று சொல்ற அளவுக்கு அவன் ஏற்று நிற்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, மோசே என்கிற அந்த தேவ மனுஷன் வாயால கர்த்தர் பேசுறார், ஆரோனை இந்த ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய சகோதரன் நிமித்தம் அல்ல, நான் தெரிவு செய்த பார்க்கிறேன், இந்த பார்க்கிறது நீ என்னுடைய ஆசாரியனை அபிஷேகம் பண்ணு சொன்ன கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமா கோராவோட குடும்பம் எழுப்பி நிற்கிறது. இந்த அதிகாரத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா மோசே கர்த்தருக்கு முன்னால விழுகிற நேரம் கர்த்தர் சொல்றார், விடு விடு, நான் இவர்களை அழிக்கும்படியா என்ன விடு, மாம்சமான யாருக்கும் கர்த்தரே என்று சொல்லி விழுந்து அவன் ஒரு சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க எல்லாரையும் தண்டிப்பீரோ, ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க. கோராகு அவன் செஞ்ச அவன் தான் எழுப்பினது மட்டுமல்லாம தன்னோட சேர்த்து தாத்தானையும் அபிராமையும் ரோமன் கோத்திரத்து அந்த 250 பேரையும் தன்னோட கூட்டி சேர்த்து கொண்டு தான் இவனுக்கு முன்னால் வந்து இவனுக்கு முன்னால் எழுப்புறான். அவதானமா இருக்கும், மிகவும் அவதானமா இருக்கும். தேவன் எங்களை கொண்டு இந்த பட்டணத்துல செய்ய நினைத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் எங்கள் ஒருவரு நிமித்தம் தடையா போகாது, தடையா போகாது. நீங்க கேள்விப்பட்டி அநேக நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் சென்று வந்த சாட்சிகளை கேட்கிறீங்க, சாட்சிகளை செவிமடுத்து இருக்கிறீங்க. அதுல ஒரு சாட்சி, ஒரு சகோதரி நரகத்துல அவ சுத்தி 5000 ஆத்மா இருந்து கதறி அழுகுது, அவ அதுக்கு நடுவில் நிற்கிறார். ஆஞ்சலிக்கா கேட்கிறா, ஆண்டவரே இவன் இப்படி கதறி அழுகிறா, இவளை இது பண்றா, இவ ஒரு பிரபலிய சுவிசேஷகி, இவ ஒரு எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு நியமிக்கப்பட்டவர். அப்பயே ஆண்டவரே இங்கே இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன தெளிவான வார்த்தை, இவ குறிச்சு நான் இவட தாயிட வயிற்றுல இருந்து வர்ற நேரமே இவ குறிச்சு ஒரு தீர்மானம் எடுத்து இவ என்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு நான் நியமிச்சேன். அந்த நியமிச்ச ஊழியத்துக்கு இவ நான் அழைச்ச போது 20 வயது. இவ சொன்ன சாட்டு, ஆண்டவரை நம்ம படிப்போம், நம்ம பட்டதாரி ஆகும். அப்ப ஆண்டவர் சரி படிச்சு பட்டதாரியான போது கர்த்தர் வார, மகனே வா ஆண்டவரே நான் பட்டதாரியான நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆண்டவரே. அப்ப சரி கல்யாணத்துக்கு அப்ப கல்யாணத்தை முடிச்ச அந்த மனுஷி அவ கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நாள்ல திருப்பி வந்து ஆண்டவர், வா மகளே காலம் சீக்கிரமா இருக்குது, அவகாசம் கொஞ்சமா இருக்குது, வா. இல்ல ஆண்டவரே பிள்ளை உருவாகி பிள்ளை பிறவணும், சரி இப்படி போயிட்டு கடைசியா பிள்ளை பிறந்த நேரம் அவர் வந்து கேட்ட நேரம் நிராகரிச்சார், நீ பிள்ளை படிக்கணுமே வந்திருக்க. கர்த்தர் அதோட விட்டுட்டு போகணும். இவன் மறிச்ச இவ நரகத்துக்கு போய் அதுல இருந்த நேரம் அந்த 5000 ஆத்மாவும் அந்த முக்கியத்துக்கு சொல்றார், இந்த 5000 பேரையும் ரட்சிக்கிறதுக்காக, இந்த மனுஷியை கொண்டு நான் ரட்சிக்கிறதுக்காக எடுத்த தீர்மானத்தில் குறுக்காய் வந்துட்டார். அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கு. எங்க ஒவ்வொருத்தரையும் குறிச்சு ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. கழுது எங்க கட்டப்பட்டிருந்தது? கழுது எங்க கட்டப்பட்டிருந்தது? ராஜாவை ஏற்றி வந்த கழுதையும் கழுத குட்டி எங்க கட்டப்பட்டிருந்தது? ராஜா ஏறி வர்றதுக்கு ஒரு கழுத குட்டி வேணும். அடிக்கடி ஆபிரகாம் சொல்லி இருப்பார், நான் தான் அந்த கழுதை. ஏன்னா ராஜா ஏறி வர்றதுக்கு ஒரு நாள் இருக்கும். நாம் ஒவ்வொருத்தரும் அதே வண்ணமா தேவனுக்கு நியமிக்கப்பட்டபடியா இந்த பட்டணத்துல நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு தேவன் தயார்படுத்தி வச்சிருக்கிற ஒரு காரியம் எங்களுக்கு இருக்குது என்ற அந்த எச்சரிக்கை எங்களை மனதில் இருக்கு.
நிற்கிறான், பேசுறான். இந்த இடத்துல அவனுடைய தியானம், கோராகினுடைய தியானம், இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, ஆரோனுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த ஊழியத்தை செய்யறது? இவன் கண்டுபிடி செய்யலையா? இவன் இந்த மனுஷர்களை இவன் ஏமாற்ற இல்லையா? தன்னுடைய சகோதரன் இவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரனா இருந்து இவன் இப்படி செஞ்சானே என்று சொல்லிதான் அவன் எழுப்பி நின்றது. ஆனா அவர்களுக்கு நடந்த கதி எங்களுக்கு தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டது. என்ன நடந்தது? பூமி அவர்களை விழுங்கி சென்றுதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ அழைச்சதன் நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. உதாரணமா மோசேயை ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் அவனுக்கு இப்படி செய் அப்படி செய்ய சொன்ன நேரம் ஆண்டவர் சொல்றார், ஆசரிப்பு கூடாரத்துல நுணுக்கமான வேலைகளை செய்யறதுக்கு நான் பெசையல், அவனுக்கு பேர் பெசில பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பியிருக்கான். அவனுக்கு அந்த ஞானத்தால் நிரப்பியிருக்கான். அழகாக இந்த காரியத்தை நம்ம 2 பேரும் செஞ்சாங்க. பார்க்க ஆசையா இருந்தது. அவங்க 2 பேரும் அது கிட்டப்பா செய்கிற நேரம் நான் ரசிச்சு தான் பார்த்துக்கணும். அந்த நேரம் ஆண்டவர் இந்த இருதயத்துக்குள்ள போட்ட காரியம் இப்பேற்பட்ட நுணுக்கமான வேலைகளை செய்யறதுக்காக அந்த ஞானத்தால் நிரப்பியிருக்கிறது. அதை என்ன செய்யறது? ஒரு 2 பேராலையும் செய்யலாம். என்ன செய்யறது? இந்த கபடி அடிக்க என்ற அடிக்கிற நேரம் டக் டக்குன்னு அடிச்சாங்க, நல்ல வழியை ஞானம் அடிச்சாங்க. இந்த ஞானம் எனக்கு இல்லை, அது அவனுக்கு எடுத்து அவன் கொடுத்துருக்கிற ஞானம். ஏன்னா அந்த ஞானத்தால நிரப்பியிருக்காரு. இங்க ஒவ்வொருத்தரையும் அப்பேற்பட்ட ஞானத்தால நிரப்பியிருக்காரு. அவருடைய சரீரத்துல ஒவ்வொரு அங்கங்கள் நாங்கள், ஒவ்வொரு அங்கங்கள் நாங்கள். கையா இருக்குது கையா இருக்குது, காலா இருக்கிறது காலா இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த பட்டணத்துல செய்ய வேண்டிய ஊழிய பங்கு பாக்கி இருக்கு. அந்த பாக்கிய செஞ்சு விடாதவர்கள் இருக்க வாழ விட்டு நோன்றான். அது நாம அவதானமா இருப்போம், மிகவும் அவதானமா இருப்போம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு இதை ஏன் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் என்றால், தாவீதை நினைச்சு கொள்வோம். நான் தாவீதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏண்டா தாவீது என்கிற மனுஷன் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தது. சவுல் என்கின்ற ராஜா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவி என்பதை அவன் அறிஞ்சிருந்தோம். அவன் மேல கை போட மாட்டேன்னு சொன்ன அந்த தாவீது அவன் மட்டும் கை போட, தன்னோட இருக்கிறவங்களையும் கை போட விட இல்லை. தன்னோட இருக்கிறவங்களையும் கை போட விட இல்லை. 2 வசனங்கள் 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 4, 6, 7. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 4, 6, 7. அப்பொழுது தாவீதின் மனுஷன் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதான் என்றார்கள். தாவீது அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஓட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனார். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8, 9. 1 சாமுவேல் 26, 8, 9. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் ஒருவர் குத்தட்டுமா என்றார். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். ஏன் இது
வசனம் வாசிக்கப்பட்டது. ஏனென்றால் அபிஷேகம் அவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தது, அவன் கெட்டவனா இருந்தது. அகிமேலெக் பிரதான ஆசாரியனா இருந்த அந்த நாட்கள்ல அபியத்தார் அவனுடைய மகன், அவன் தப்பி ஓடி வாரான் தாவீது கிட்ட. ஏனென்றால் சவுல் அத்தனை ஆசாரியர்களையும் தேவனுடைய ஊழியர் செய்த அத்தனை பேரையும் கொலை செய்தாங்க. என்கிற ஏதோமியனை கொண்டு தாவீதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்களா என்று சொல்லி அவங்க அத்தனை பேரையும் கொலை செஞ்சதாக. தேவனுக்கு விரோதமா செயல்பட்ட மனுஷன், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா செயல்பட்ட மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனையும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனை பார்த்து கையொங்க மாட்டேன், நான் அவனை வெட்ட மாட்டேன், நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா பேசுறது எப்படி என்று சொல்லி தன்னுடைய ஜனங்கள் தன்னோட தன்னை நம்பி இருக்கிற தன்னை சார்ந்து இருக்கிறவங்களை அடக்கிறத காண்க. எச்சரிக்கையா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், எச்சரிக்கையா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுத்தி இருக்கிறதுக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுத்தி இருக்கிறதுக்கே அழைக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றா கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி கீழ்படிஞ்சு இருக்கிறாரோ, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அமைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அந்த தேவன் தாவண்ட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் கடந்து வந்தாரே ஒழிய தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அல்ல. புத்தக சொல்லில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ பிதாவே இதோ உன்னுடைய சித்தம் செய்ய இதோ அடியேன் வருகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் தாவண்ட சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்தாரே எவனுக்கும் வரை அவருடைய சித்தம் அப்பேற்பட்டதா இருக்கிறாங்க, அவருடைய திட்டம் அப்பேற்பட்டதா இருக்கிற நேரம் அவர் அதற்கு சரியா கீழ்ப்படிஞ்சு போனதுக்காக நாங்கள் இந்த பட்டணத்துல செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நீங்கள் ஒருவர் அன்பா இருப்பது, அவர் சிலுவைக்கு போகும் முதல் அந்த சீசரோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எங்களோட இடைப்படுற காரியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நானா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், ஏற்றுவதா இருக்கட்டும், போல்வதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவரா இருக்கட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா பேச வேணாம். பேச கலப்படம்